வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ராகி சாக்லேட் கேக் இது பசங்களுக்குலாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ராகி இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி கூட. ஸோ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ராகி கேக் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் ராகி மாவு, 3/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 கப் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்தது காய்ச்சி ஆற விட்ட பால் 1.25 கப் ஊற்றணும். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், 1/2 கப் கரைச்ச வெண்ணெய் ஆற விட்டு ஊற்றணும். இது எல்லாமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேக் பேட்டர் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது. அடுத்தது நீங்கள் எந்த கேக் டின் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிக்கோங்க எல்லா பக்கமும். அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா கேக் டின்னை தட்டி எடுத்துருங்க. அதில் நான் கொஞ்சம் கொக்கோ பவுடரும் போட்டு நல்லா தட்டியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடுங்க. இப்போ கேக் பேட்டர் சமமாக ஊற்றிருக்கேன். இந்த கேக் நம்ம ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம். ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து போட்டுக்கோங்க. கேக் டின்னு உப்பு மேலே வச்சு ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. ஃப்ளேம் மீடியமில் வச்சு 40 நிமிஷத்துக்கு வெயிட் வைக்காமல் கேக்கை பேக் பண்ணணும். 40 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா கேக் நல்லா பேக் ஆகிருக்கு. அது ப்ரெஷர் குக்கர்லேருந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. கேக் நல்லா ஆறின பிறகு கேக் டின்லேருந்து எடுத்துடலாம். அடுத்தது இந்த சாக்லேட் கேக்கு நான் ஒரு நல்ல சாக்லேட் கெனாஷ், அதாவது ஒரு சாக்லேட் சாஸ் செய்ய போகிறேன். இதுக்கு ஒரு சாஸ் பேனில் 150 கிராம் டார்க் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்து இதில் 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றணும். ஃப்ளேம் நல்ல லோவில் வச்சு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லைனா கூட பரவாயில்ல, ஸ்பூனில் வச்சு நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெதுவாக கரையும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் அப்படியே லோலேயே மெயின்டைன் பண்ணி இது செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா சாக்லேட் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. எவ்வளோ சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. கேக் நல்லா ஆறி இருக்கு. கேக் டின்லேருந்து எடுத்த பிறகு கேக் மேலே கிராக்கான பகுதி மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது மேலே நம்ம செஞ்சு வச்ச சாக்லேட் கெனாஷ், அதாவது இந்த சாக்லேட் சாஸ் இது மேலே ஊற்ற போகிறோம் ஃபுல்லாக. கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே டோஸ்டட் ஆல்மண்ட் ஸ்லைசஸும் கொஞ்சம் சாக்லேட் ஷேவிங்ஸும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேக் டெக்கரேட் பண்ணி ரொம்ப அருமையான ராகி சாக்லேட் கேக் வீட்டில் செஞ்சு எல்லாரையும் ஒரு நல்ல சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இது சாப்பிட்டு ராகி கேக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ராகி சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி வித்தியாசமாக ஏன் இருக்குன்னா இதில் வந்து முட்டை சேர்க்கலை. அப்புறம் இதுக்கு ஒரு நல்ல சூப்பரான கெனாஷ் ஒன்று செஞ்சுருக்கோம், அது சாக்லேட் சாஸ் மாதிரி. அதை நீங்கள் பண்ணி இந்த கேக் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேக் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஒரு கேக்காக இருக்கும். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.